ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2025 ஏற்படும் குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும், எப்போ நடக்கிறது, எப்படி நடக்கிறது, அதனால் துலாம் ராசிக்கு என்ன நல்ல பலன் வரும்? ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் குரு இருந்ததுனால எங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்கும்னு அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் இருந்திருக்காது. இப்போ எப்படி இருக்க போகிறது அப்படின்னு கேட்டோம்னா சூப்பராக இருக்க போகிறது. உடல் ஆரோக்கியம், குடும்பத்தில் ஒற்றுமை, வெற்றிகள், வழக்குகளில் வெற்றி, இளைய சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் களைவது, உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதுன்னு முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நன்மை, உடன்பிறப்புகளுடன் நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு நிம்மதி மற்றும் சந்தோஷத்தை கொடுப்பார்கள். இத்தனை நாளாக குழந்தைகளை பற்றின கவலை கடந்த 2 வருஷமாக 2.5 வருஷமாக அவங்க பண்ணுற விஷயத்துலலாம் உங்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்திகிட்டு இருந்தது, மன வேற்றுமையை ஏற்படுத்திகிட்டு இருந்தது. இப்போது அதனால் அவர்களால் உங்களுக்கு மன நிம்மதி வரும். அதே சமயம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தன பிராப்தியை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படும். வழக்குகளில் வெற்றின்னு சொன்ன அந்த வழக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இதுவரை எதிரியாக செயல்பட்டவர்கள் இல்லாமல் இருப்பார்கள் அல்லது நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். இந்த குரு பயிற்சியானது துலாம் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த 9ஆம் இடத்துக்கு குரு போகிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால், முதல்ல உங்கள் ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறது. ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உடம்புலையும் மனசுலையும் புத்துணர்ச்சி ஏற்படும். இத்தனை நாளாக நீங்கள் ஏதோ சொங்கியாட்டம் போயிட்டுருப்பீங்க. இப்போது அப்படியே வீராப்பாக கிளம்பி போவீங்க. வைராக்கியத்தோடு செயல்படுவீங்க, சங்கியாட்டம் செயல்படுவீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். அதாவது எதிரிகளை மட்டும் இல்லை, நண்பர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதே சமயம் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. திருமணமாகி 5-6 வருஷம் ஆகிடுது சார், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது. இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் விலகும் ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. என்ன வளர்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யக்கூடிய நபர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, புரோக்கர் தொழில் பண்ணுறவங்க, கட்டடம் கட்டி கொடுக்குறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவர்கள் எல்லோருக்குமே இப்பொழுது ஒரு அமோகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் வருது. இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைத்து கொடுக்கும். புதிய முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி ஒழுங்காக கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அந்த திதியை கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் வழிபட்ட வாழ்ந்த இடங்களுக்கு சென்று வருவதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா முன்னோர்கள் விட்டு சென்ற சொத்துக்களை பராமரிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ஸோ இந்த 2025-26 உங்களுக்கு இப்பேற்பட்ட நல்ல பலன்கள்லாம் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களை புது பொலிவோட தோற்றத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக கணவன் மனைவிக்குள்ள புதிய புரிதல், அந்யோன்யம் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா, பழைய ட்ரெஸ்ஸு, பழைய செருப்பு இப்படி இருப்பீங்க. பழைய பேண்ட்டு போட்டுண்டு ஆஃபீஸுக்கு போகும்போது என்னமோ பியூன் போகிற மாதிரி போவீங்க. ஒரு எம்டியாக போக வேண்டிய ஆள், ஒரு மேனேஜராக போக வேண்டிய ஆள், ஒரு பியூன் போகிற மாதிரி பழைய ட்ரெஸ் போட்டு, கடைசியில் அவங்களாம் நல்ல ட்ரெஸ் போடுவாங்க. உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்கள உங்களை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, என்ன சார் ட்ரெஸ் இது, கலர் காம்பினேஷனும் இல்லை அப்படின்ட்டு. இப்போது உங்கள்கிட்ட அது மாறும். நீங்கள் உங்களை அழகுபடுத்திப்பீங்க. உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற விதம் நல்லாயிருக்கும். நீங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ்லேருந்து எல்லாமே அயன் பண்ணி புதுசாக இருக்கும். இது உங்களுக்கு கௌரவத்தையும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். இந்த ராசியில், துலாம் ராசியில் பிறந்தவங்க, குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது நாள் வரை கடந்த ஒரு 6 மாதமாக பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் ஒரு பதட்டம், ஒரு தடுமாற்றம், முன்கோபத்தின் காரணமாக தவறான செயல்பாடுகளில் ஈடுபடுவது, அதில் எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறது, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்தது.
அன்வான்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கம்யூனிகேஷன்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்பொழுது குரு உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுக்கறதுனால தன்னுடைய தவறை திருத்திக் கொள்வதற்கு முயற்சி எடுப்பீர்கள். நீங்கள் தவறு பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும், எப்படி பேசணுங்கிறத நீங்கள் மாற்றி அமைச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2025-26 எப்பப்போ என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, 2025 மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்ககிட்ட ஒரு புது பொலிவு தோற்ற மாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம், அதாவது அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளார உங்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் மாற்றம், சுய தொழில் செய்பவர்களுக்கு மாற்றம், ரிட்டையர் ஆனவங்க கூட வேலை கிடைச்சி செயல்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. பதவி கிடைக்கக்கூடிய 10ல் குரு பதவி மாற்றம். ஸோ வேலை இல்லாமல் ரிட்டையர் ஆகிட்டேன்னு நினைப்பீங்க. உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வரும், சார் நீங்கள் வந்தீங்கன்னா தான் சார் எங்களுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு மறுபடியும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் வரும். ஏன்னா தசமஸ்தானத்துக்கு குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குடும்பத்திலையும் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகம் ஏற்படும். வீட்டை மாற்றி கட்டுறது, வீட்டை இடித்து கட்டுறது, வீட்டை மாடி எடுத்து கட்டுறது, இல்லை அடிஷ்னலாக ரூம் போடுறது, இப்படிப்பட்ட விஷயங்களும் அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளே நடக்கலாம். நீங்கள் அந்த டைமில் ஆரம்பிக்கலாம். அது முடிகிறது அடுத்த வருஷம் மே மாதம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினர், துலாம் ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்குமே இந்த வருஷம் சாதகமாக இருந்தாலும் சில கேட்டகரி மக்களுக்கு அதிகப்படியான பலன்களை குரு கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டார். நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு, நல்லவங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு, நல்லவர்களுக்கு உதவி செய்பவர்களுக்கு, குழந்தைகள் விஷயத்தில், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல அனுபவங்களை தரக்கூடிய வகையில் இருப்பார். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அக்டோபர் டு டிசம்பர் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வார்த்தைகளில் இருந்த குதர்க்க பேச்சுக்கள், சர்க்காஸ்டிக் பேச்சுக்கள், அதிக பிரசங்கித்தனமான பேச்சுக்கள்லாம் மறைந்து உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அந்த அக்டோபர் டு டிசம்பரில் ஒரு செல்வாக்கு மிக்க நபரின் ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டியில் உங்களை ஈடுபடுத்திப்பீங்க. ஒரு செல்வாக்கு மிக்க நபரின் பாராட்டுதலை பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற ஆண்டாக இந்த நாட்களாக இருக்கும். இந்த 2025 மட்டும் இல்லைங்க, 26 ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் தான். இல்லை மார்ச் 11, 2026 குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு மிதுன ராசிக்குள்ளே. அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி மட்டும் இல்லாமல் கடன் உதவிகள் கிடைத்து நீங்கள் சொந்தமாக தொழில் துவங்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இத்தனை நாளாக எம்ப்ளாயியாக இருந்தவங்க இப்பொழுது பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனராக மாறுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்தை இன்னொரு 10 இடத்துல விரிவுபடுத்துவதற்கு வாய்ப்புகள் வரும். அதற்குண்டான பண உதவிகளையும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக, தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நிம்மதி ஏற்படும்னா, ராமாயணத்தை படிக்கணும். இதுக்கு சார் ராமாயணம், எங்கள் ராமாயணமே பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம், அதுலேயும் குறிப்பாக ராமாயணத்தில் சுந்தரகாண்டம்னு ஒரு பகுதி, அது ஆஞ்சநேயருடைய பராக்கிரமத்தை சொல்லக்கூடிய பகுதி. அந்த பகுதியை நீங்கள் தினமும் படிச்சுட்டு வர்றதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிகழ்வதற்காக, சந்தோஷம் மட்டுமே குடிகொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் ராமர் பட்டாபிஷேகம் ஃபோட்டோ, ராமர், லக்ஷ்மணர், சீதாதேவி, பரத சத்ருகுணால் சாமர வீசணும், கீழே பாதத்துக்கு கீழே ஆஞ்சநேயர் உட்காந்துருப்பார். இந்த ஃபோட்டோ இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோவை வீட்டில் சென்டர் ஹாலில் மாட்டி வைங்க. முடிஞ்சதுன்னா அதுக்கு பூஜையும் பண்ணுங்கள். வாரம் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் அந்த படத்துக்கு பூஜை பண்ணிட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமைந்திட அந்த ராமர் பட்டாபிஷேகம் உங்களுக்கு துணை இருக்கும்.